ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கு எந்த இதுமில்லை. கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி டைட்டில் தம்ப்நெயில் பார்த்துட்ட வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க. அதாவது பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சிங்கிள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு, அதாவது பிஜி படிக்காம ஒரு யூஜி மட்டும் தான் படிச்சிருக்கேன், இல்லை ஃபைனல் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு என்ன மாதிரியான ஜென்ரலாக கவர்மெண்ட் ஜாப்லாம் அவைலபிளாக இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இது ஒரு +2 முடிச்சுட்டு ஒரு டிகிரி மட்டும் படிச்சுட்டு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி யோசிச்சுக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், இல்லை ஆல்ரெடி ஒரு டிகிரி எந்த டிகிரியாக வேணாலும் இருக்கலாம், பிஏவா இருக்கலாம், பிகாமா இருக்கலாம், இல்லை பிபிஏவா இருக்கலாம், பிஎஸ்சியாக இருக்கலாம், இன்ஜினியரிங்காக இருக்கலாம், இல்லை மெடிக்கல் லைனில் கூட ஒரு டிகிரியாக இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி டிகிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லாம் இல்லை, டிகிரி அந்த மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பேசிக்காக சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க. பேங்க் ஜாப் ட்ரை பண்ணலாமா, எஸ்எஸ்சி ட்ரை பண்ணலாமா, ரயில்வே ட்ரை பண்ணலாமா, யூபிஎஸ்சி ட்ரை பண்ணலாமா, டிஎன்பிஎஸ்சி ட்ரை பண்ணலாமா, இல்லை இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ்மேட்ஸ், தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணும் அப்படின்னு யோசிச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ப்ளஸ் சிலபஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன், எந்த எக்ஸாமில் என்ன மாதிரி டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும் அப்படிங்கிற டீட்டெயிலாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பிகினராக இருக்க நிறைய பேருக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோவில் ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொன்று மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன், வீடியோவில் வாய்ஸ் ரொம்ப மோசமாக இருக்கும், ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கோல்டாக இருக்குது. சப்போஸ் புரியல அப்படின்னாலும் கமெண்ட்ல எந்த இடத்துல புரியல அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க, உடனே ரிப்ளை பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இருக்கிறதுலே டாப்பஸ்ட் ஜாப், அது மட்டும் இல்லாமல் ஹை சேலரி கிடைக்கக்கூடிய ஒரு ஜாப், அது மட்டும் இல்லாமல் ரெப்புடேஷனும் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரியான ஜாப் அப்படின்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் தான் உங்களுக்கு. யூபிஎஸ்சியில் நிறைய வெரைட்டி ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கு உங்களுக்கு. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ், இதுக்கு எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். இவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. பட் இதில் ஒரு சில சர்வீஸ் இருக்கு உங்களுக்கு. யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் கீழே மொத்தம் 24 சர்வீஸ் வரும். அதில் இந்த ஐஎஃப்எஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படிம்பாங்க, அதுக்கெல்லாம் இந்த ஃபாரஸ்ட் லைனில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதாவது இந்த அக்ரிகல்ச்சர் ரெலவெண்ட்டாக முடிச்சிருப்பாங்களா, அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, செரிகல்ச்சர், இல்லை ஒரு வெட்டினரி சயின்ஸ், இந்த மாதிரி முடிச்சவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு. மற்றபடி ஒரு 95% மேலே இருக்க சர்வீஸ்க்கு எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பிஏ படிச்சிருந்தாலும் சரி, பிகாம் படிச்சிருந்தாலும் சரி, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சிருந்தாலும் சரி, ப்ராப்பராக ரெஜிஸ்டரான ஒரு காலேஜில் இல்லை யூனிவர்சிட்டியில் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூபிஎஸ் ட்ரை பண்ணி நீங்கள் பார்க்கலாம். யூபிஎஸ்சியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தோம் அப்படின்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இது கீழே நிறைய சர்வீஸ், கிட்டத்தட்ட ஒரு 24 சர்வீஸ் வருது. அதை பார்த்தோம் அப்படின்னா சிவில் சர்வீஸ், குரூப் ஏ, குரூப் பி அப்படிங்கிற கேட்டகரி வைஸாக டிவைட் பண்ணுறாங்க உங்களுக்கு. இதை பற்றி இன்டெப்த்தாக நம்ம சேனலில் வீடியோ அவைலபிளாக இருக்குது, வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்சியில் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ், இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ், இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் வருது. பட் அதுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும். பட் இந்த சிவில் சர்வீஸ் பொறுத்தவரையும் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். ஸோ பிஏ முடிச்சவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கம்மியாக கொடுக்குறோம். ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க, பிஏ ஹிஸ்ட்ரி முடிச்சா யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ஈஸியாக இருக்குமா, டிஎன்பிசி ஈஸியாக இருக்குமா, ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்களா அந்த மாதிரி கேட்குறாங்க. அப்போல்லாம் எதுவுமே இல்லை. எக்ஸாம் எப்படி கிராக் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் போஸ்டிங் போடுவாங்க. ஸோ இதோட சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ரிமிலரி, மெயின், இன்டர்வியூ 3 ரவுண்ட் இருக்கும். ப்ரிமிலரியில் காமனாக ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், டெக்னாலஜி, ஆப்டிடியூடுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு பேப்பர் வரும். ஸோ ப்ரிமிலரி அப்படிங்கிறது ஜஸ்ட் குவாலிஃபைங் ரவுண்ட் தான். அடுத்து மெயின் எக்ஸாமுக்கு போயிடுவீங்க. மெயின் எக்ஸாமில் 9 பேப்பர் இருக்குது. இதில் 2 பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் குவாலிஃபைங் பேப்பர் தான் பார்த்தோம் அப்படின்னா. அந்த குவாலிஃபைங் பேப்பரில் ஒன்று இங்கிலீஷ், இன்னொன்று இந்தியன் லாங்குவேஜ். இந்தியன் லாங்குவேஜில் உங்களுக்கு எந்த விருப்ப லாங்குவேஜோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வர 7 பேப்பரில் 4 பேப்பர் ஜென்ரல் ஸ்டடீஸ் ரெலவெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஒன்று ஹிஸ்ட்ரி ரெலவெண்ட்டாக, ஒரு பேப்பர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ரெலவெண்ட்டாக, அது மட்டும் இல்லாமல் ஒரு பேப்பர் சயின்ஸ் ரெலவெண்ட்டாக, ஒரு பேப்பர் ஆப்டிடியூட் ரெலவெண்ட்டாக, இந்த மாதிரி இருக்கும். இதை பற்றி இன்டெப்த்தாக நம்ம சேனலில் இருக்க எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், சிலபஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி, அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸும் என்னென்ன இருக்கும் அந்த மாதிரியான வீடியோ இருக்குது, வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 4 பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் 2 பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷனல் உங்களுக்கு, ஒரு பேப்பர் எஸ்ஏ பேஸில் வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அகைன் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன், இந்த டிகிரி எடுத்தால் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம், அப்படியே யூபிஎஸ்சியோட 100% சிலபஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு டிகிரியுமே இல்லை. சப்போஸ் ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி டாப்பிக்கில் அதிக மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். இல்லை ஒரு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனல் பேப்பர் கொடுப்பாங்க, அதில் நீங்கள் அதிக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இல்லை இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஜினியரிங்கில் ஆப்ஷனல் பேப்பர்ஸில் இன்ஜினியரிங் வரும், சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ட்ரிபிள் இந்த மாதிரியான பேப்பர்ஸ் வரும். ஸோ அதில் இங்கே கொஞ்சம் அதிக மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். மற்றபடி எல்லா டாப்பிக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யூபிஎஸ்சி நம்ம பார்த்தாச்சு. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ் பண்ண இன்னொரு ஹையஸ்ட் எக்ஸாம் அப்படின்னா எஸ்எஸ்சி தான் சொல்லுவாங்க. எஸ்எஸ்சியில் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணுற ஜாப் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிஜிஎல் தான் உங்களுக்கு. ஸோ குரூப் பி, குரூப் சி,
கெஜெட்டட் போஸ்ட், நான் கெஜெட்டட் போஸ்ட் இந்த மாதிரி வந்து போடுவாங்க. நிறைய ஆஃபீஸர்ஸ் இருக்கும் இது கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர்லேருந்து அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், அது மட்டும் இல்லாமல் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், சிபிஐயில் சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. லோயர் டிவிஷன் கிளர்க்கு, இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்குது உங்களுக்கு. எஸ்எஸ்சி சிஜிஎல் பற்றி இன்டெப்த்தாக நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். இதோட சிலபஸ் எது ரிலவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங், ஆப்டியூடு, அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் சயின்ஸ் வரும், இங்கிலீஷ் ரிலவெண்ட்டான டாபிக், இது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் அவேர்னஸ் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு சில போஸ்டிங்க்கு எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் இதெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டயர் 2ல வந்து பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் 1 எந்த போஸ்டிங் எடுக்கிறவங்களுக்கு கம்பல்சரி, பேப்பர் 2 வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து ஸ்பெசிஃபையாக வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இதை பற்றி இன்டெப்த்தாக தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் எஸ்எஸ்சி சிஜிஎல் பொறுத்தவரையும் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். லெவல் பேஸில் வந்து சேலரி வந்து போடுவாங்க, ஒர்க்கும் லெவல் பேஸில் இருக்குது உங்களுக்கு. ஸோ எஸ்எஸ்சிலே அடுத்து எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஒரு ஜாப் அப்படின்னா சிபிஓ எஸ்ஐ சொல்லுவாங்க. சிபிஓ அப்படின்னா சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷனோட சப் இன்ஸ்பெக்டருக்கான வேகன்சி அப்படிம்பாங்க. இதை பற்றி இன்டெப்த்தாக நம்ம சேனலில் வீடியோ அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த போஸ்டிங்க்கு எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். பட் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லாம் இருக்குது, இந்த மாதிரியான சில ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பற்றி இன்டெப்த்தாக நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே பேஸ் பண்ண எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணலாம். எனி டிகிரி முடிச்சவங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப் இருக்கு அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா அவைலபிளா இருக்கு. என்டிபிசி அப்படிம்பாங்க, நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரயில்வே பொறுத்தவரையும் ஒவ்வொரு வருஷமே நோட்டிஃபிகேஷன் வராது, 2 வருஷத்துக்கு கொடுவா 3 வருஷத்துக்கு கொடுவா, பட் பல்க் வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ என்டிபிசி பொறுத்தவரையும் +2 முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம், டிகிரி முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம். +2 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான போஸ்டிங் போடுவாங்க. டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர், டிராஃபிக் அசிஸ்டன்ட், கமர்ஷியல் அப்ரண்டிஸ் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க. ஸோ இதோட சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங், ஆப்டியூடு, ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த என்டிபிசி பற்றி இன்டெப்தா லாஸ்ட் எவ்வளோ வேகன்சி வந்துச்சு, இனிமேல் எப்போ வேகன்சி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஒவ்வொரு போஸ்டிங்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான ஒர்க் கொடுப்பாங்க, சேலரி எந்த ரேஞ்சில் இருக்கும், இந்த மாதிரி இன்டெப்தா வந்து வீடியோ அவைலபிளாக இருக்கு, வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ரயில்வேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸில் வந்து பார்த்தோம் எஸ்ஐக்கான எக்ஸாம்ஸ் வருது, சப் இன்ஸ்பெக்டருக்கான எக்ஸாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை பற்றி இன்டெப்த்தாக நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. சப்போஸ் ஏதாவது ஒரு எக்ஸாம்க்கு லிங்க் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்த எஸ்ஐ எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கும் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். எஸ்ஐ அப்படின்னா கண்டிப்பாக ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும், இங்கேயும் கண்டிப்பாக ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும், ப்ளஸ் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட், ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட் இதெல்லாம் கம்பல்சரியாக வந்து பார்ப்பாங்க உங்களுக்கு. இதை பற்றி இன்டெப்த்தாக நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஒரே ஒரு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. ஆன்லைன் டெஸ்ட் வந்து இங்கிலீஷை பேஸ் பண்ணி, ரீசனிங்கை பேஸ் பண்ணி, ஆப்டியூடை பேஸ் பண்ணி, ஜென்ரல் சயின்ஸை பேஸ் பண்ணி, ஜென்ரல் அவேர்னஸ் பேஸ் பண்ணி இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து பேங்க் ரிலவெண்ட்டான நிறைய வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். பேங்க் ரிலவெண்ட்டான கிளர்க் பிஓ போஸ்டிங்க்கு எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பிஏ எடுத்திருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை மெடிக்கல் லைனில் எம்பிபிஎஸ் படிச்சிருந்தா கூட பரவாயில்ல, எல்லாத்துக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் வாங்குறீங்களோ, கட் ஆஃப் எவ்வளோ வாங்குறீங்களோ, ப்ளஸ் எவ்வளோ வேகன்சி இருக்கோ, ப்ளஸ் உங்களோட கேட்டகரி இதை பேஸ் பண்ணி தான் போஸ்டிங் வந்து போடுவாங்க. ஸோ கிளர்க் பொறுத்தவரையும் ப்ரிமிலரி மெயின் 2 ரவுண்ட் தான் இருக்கும். பிஓ பொறுத்தவரையும் கிளர்க் மெயின் அப்புறம் இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களோட லெவலுக்கு தகுந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ரெண்டுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட சிலபஸ் ரீசனிங், ஆப்டியூடு, இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான கொஸ்டின், பேங்கிங் ரெலவெண்ட்டான கொஸ்டின் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. கிளர்க் அப்படின்னா ஒரு என்ட்ரி லெவல் போஸ்டிங் போடுவாங்க. பிஓ அப்படின்னா ஒரு ஆஃபீஸர்ஸ்க்கான வேகன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ், எல்ஐசி, இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இன்சூரன்ஸ் எக்ஸாம் வருது. இதில் நிறைய போஸ்டிங்க்கு எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எலிஜிபிளாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு பேஸ் பண்ண எக்ஸாம்ஸ். தமிழ்நாடு பேஸ் பண்ண எக்ஸாம்ஸ் பொறுத்தவரையும் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ். டிஎன்பிசியில் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ற எக்ஸாம் அப்படின்னா குரூப் 1, குரூப் 2, 2A தான். இதுல ஒரு சில இடத்துல இந்த டிகிரி முடிச்சவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ், இந்த டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. பட் மேஜரா நிறைய போஸ்டிங்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத எலிஜிபிளா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோட சிலபஸ் ஹிஸ்டரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோசியாலஜி, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் ரெலவெண்ட்டான டாபிக் வரும். தமிழ், இங்கிலீஷ் இந்த மாதிரி கம்யூனிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. பிளஸ் கொஞ்சம் ஆப்டியூடுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பற்றியும் இன் டெப்த்தாக நம்ம சேனலில் வீடியோ இருக்கு, வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பேஸ் பண்ண எஸ்ஐக்கான எக்ஸாம் வருது. இதுக்கும் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். பட் இதுக்கும் பிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து கம்பல்சரியா பார்ப்பாங்க. பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் இருக்கும் உங்களுக்கு. பட் வேகன்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா எனி டிகிரி முடிச்சவங்க இந்த மாதிரியான எஸ்ஐ எக்ஸாம்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரையும் ஒரு 70-80% மேலே எலிஜிபிள் அப்படின்னா எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற கவர்மெண்ட் ஜாப் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்கள் ஸ்கில் பேஸில் உங்களுக்கு என்ன டாபிக் வருமோ ப்ளஸ் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சில இடத்துல கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து மஸ்ட்டாக வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் பேஸில் இருக்க ஜாப் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இல்லை உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி டைப்பிங் ஜாப்ஸ் இருக்கும். அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பட் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி உங்களோட ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு கொஞ்சம் அதிகப்படியான ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வாய்ஸ் வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.